ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ப்ளஸ் நான் வந்து 579. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 667. ஏபி போர்டு ஃபுல்லாகவே வந்து 6, சி போர்டில் 7. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஏ போர்டில் 2, பி போர்டில் 8, 6, சி போர்டில் 1 நம்பர் எடுத்திருப்பேன். இதில் 8, 6 பி போர்டில் எடுத்திருந்த நம்பரில் 6 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே, நேற்று ரிசல்ட்டில் 2 போர்ட்லேயுமே 6 தான். ஏ போர்ட்லேயும் 6, பி போர்ட்லேயும் 6. இப்போ நேற்று ரிசல்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வந்து இந்த சார்ட் மட்டுமே, தனலட்சுமி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். 0, 2, 8, 6 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த 4 ரிசல்ட்டில் ரிப்பீட்டடாக வரும்னு சொல்லிட்டு இந்த ஒரு 7 ட்ராவுமே கம்பேர் பண்ணியிருப்பேன். ஓகேவா, 0, 8, 6. இப்போ இங்கேயுமே 2, 0, 8 ஃபுல்லாக 0 இருக்கிறதுனால இந்த 3 நம்பர் எடுத்திருந்தேன். 2, 8, 6. இதில் 6 மட்டும் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏபி போர்டில் 2 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த வார சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி 7 நாள் இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நாள் பாகியதரா நம்பர் 974, ஸ்ரீசக்தி நம்பர் 441. இப்போ அதே மாதிரி நேற்று தனலட்சுமி நம்பர் 667. இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ். இந்த மந்த்து ஒரு 3 நாள் மட்டும் இந்த வாரம் பார்க்குறீங்கன்னா 7, 4, அதுக்கு அடுத்த நாளும் 4, அதுக்கு அடுத்த நாளும் 7. இந்த நம்பரே வந்து ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். அதனால் நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துகிட்ருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். நீங்கள் சார்ட் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மண்டேலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நாள் பாகியதரா 974, அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி 441, நேற்று தனலட்சுமி ரிசல்ட்டு 667. 7, 4 இந்த நம்பர் தான் ரிப்பீட்டடாக வருது. இங்கே 7, 4, ரெண்டாவது நாளில் 4, நேற்று ரிசல்ட்டில் 7. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைனா 4 ரிப்பீட் ஆகணும். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரோனியா ப்ளஸ் சார்ட்டு. ஓகேவா, இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ போன வாரம் காரோனியா ப்ளஸ் நம்பர் 920, அதுக்கு முன் வார காரோனியா ப்ளஸ் நம்பர் 814. இங்கே ஏ போர்டு, அதுக்கு முன் வார ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 8, 9. 8க்கு அடுத்தே 9ன்ற நம்பர் இருக்கா. இதே மாதிரி பாஸ் ஆன காரோனியா ப்ளஸ் ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணி தான் இங்கே 2 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ இங்கே 884, அதுக்கு அடுத்த வாரம் 929, அதுக்கு அடுத்த வாரம் 460, 102, அதுக்கு அடுத்த வாரம் 248, அதுக்கு அடுத்த வாரம் 907, இங்கே 523, அதுக்கு அடுத்த வாரம் 617, அதுக்கு அடுத்த வாரம் 249. ஏ போர்டு மட்டும் பாருங்கள். முதல் வாரத்தில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தா இங்கே 3வது வாரத்தில் 6, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 8, 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6. இங்கே 1, 2 அடுத்தடுத்த நம்பர் இருக்கா. அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 9. இங்கே 5, 6ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 9. இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் இருக்கும். நான் வந்து ஒரு 3 செட்டு ரிசல்ட் தான் இங்கே எழுதியிருப்பேன். ஒரு சில ரிசல்ட்டில் 6, 9 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அதனால் இப்போ போன வாரம் ஏ போர்டு, அதுக்கு முன் வாரம் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் 8, 9ன்னு இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 இல்லைன்னா 6 ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து 9 மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா, இங்கே 6ன்னு எழுதியிருக்கேன். ஆனால் 9 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். நீங்கள் காரோனியா ப்ளஸ் சார்ட் இயர்லி சார்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தடுத்த நம்பர் இப்போ ஒரு வாரத்தில் ஏ போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நம்பரே அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தால் 3வது வாரத்தில் இங்கே 9 இல்லைனா 6 பாஸ் ஆகிருக்கும். 8, 9, 6, 1, 2, 9, 5, 6, 9. இப்போ 8, 9 இருக்கிறதுனால 9 மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து காரோனியா ப்ளஸ் 576வது நாள்லேருந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் ஏபிசி போர்டு வந்து 804. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன தனலட்சுமி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 182 932. இந்த நம்பரை கால்குலேட்டரில் 182 932 டைப் பண்ணுறீங்கன்னா 427.7055061404. இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் நீங்கள் லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். ஓகேவா, லாஸ்ட் நம்பர் 8. இந்த 8 வந்து அதுக்கு அடுத்த நாள் காரோனியா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து காரோனியா ப்ளஸ் 577வது இருக்கும். இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 814. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன தனலட்சுமி நம்பர் 6 டிஜிட் நம்பர் 222080. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பருக்கு நீங்கள் வந்து ரூட் எடுத்து பார்க்குறீங்கன்னா √222080 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 471.2536472007. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4. இந்த 4 வந்து அதுக்கு அடுத்த நாள் காரோனியா ப்ளஸ் ரிசல்ட் ஏபிசி போர்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து காரோனியா ப்ளஸ் 578வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 920. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன தனலட்சுமி 6 டிஜிட் நம்பர் வந்து 770.015. இந்த நம்பருமே வந்து ரூட் எடுத்து பாருங்கள். √770.015 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 877.
5049857082 இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். இந்த 2 வந்து அதுக்கு அடுத்த நாள் காரண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஏபிசி போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ ஆகலாம். ஓகேவா? இது கரெக்டாக பட்டால் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 3 வாரமாக இந்த மெத்தட் கொடுக்கறதுனால தான் நான் வந்து இந்த கம்பேரிஷன்லாம் எழுதி இந்த நம்பர் சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி வந்து 579வது ட்ரா. நேற்றைய தனலட்சுமி 6 டிஜிட் நம்பர் வந்து 350667. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 350667 டைப் பண்ணுறீங்கன்னா 592.1714278821. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்தால் 6 தான். ஏற்கனவே 2வது மெத்தட்லேயே 9 இல்லைனா 6 பாஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 4 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால 6 வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 6 மட்டும் சி போர்டில் எடுத்துகிட்டு 9 பி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தட் என்ன சொல்ல வரேன்னா காரண்யா ப்ளஸ் 576வது டாலர் தான் இந்த மெத்தட். அதுக்கு முன்னால் இருக்கிற தனலட்சுமி 6 டிஜிட் நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 427 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் நம்பர் 8 இங்கே அடுத்த நாளில் இருக்கும். 577வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் தனலட்சுமி நம்பர் 22088080. இந்த நம்பருமே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 471.25 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 4 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் இருக்கும். 578வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் தனலட்சுமி நம்பர் 770015. இந்த நம்பரையும் ரூட் எடுத்திங்கன்னா 877.50 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 2. இந்த 2 வந்து போன வார காரண்யா ப்ளஸ் ரிசல்ட்லேயும் இருந்தது. இப்போ இந்த 3 வாரம் இந்த மெத்தட் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து 579வது ட்ரா. நேற்று தனலட்சுமி நம்பர் வந்து 350667. இந்த நம்பருமே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 592 நம்பர் போயிட்டே இருக்கும். இதுலேயும் நான் வந்து லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்தால் 6 மட்டும்தான். அதனால் 6 வந்து பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 4, பி கேல்குலேஷன் 9, சி போர்டில் 6. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 796 இல்லைனா 496. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 7949, பிசி 96, ஏசி வந்து 7646. இந்த நம்பர் எல்லாமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 7 4 எடுத்திருப்பேன். காரண்யா ப்ளஸ் சார்ட் கம்பேர் பண்ணி 9 நம்பர் எடுத்திருப்பேன். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா இதுவுமே காரண்யா ப்ளஸ் 576வது நாள்லேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி 6 மட்டும் சி போர்டில் எடுத்திருந்தேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். எல்லாமே சார்ட் படி எடுக்கிற நம்பர் தான். இப்போ இதில் நான் எடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ட் கம்பேரிஷன் படி எடுத்த நம்பர் தான். ஏ கேல்குலேஷனில் 7 4, பி போர்டில் 9, சி போர்டில் 6. பாக்ஸ் 796 496. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 7949, பிசி 96, ஏசி வந்து 7646. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லியிருப்பேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.